பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துவேல் சக்திவேலோட அம்மாவோட பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா, அந்த பாட்டி என்ன சொல்லுது, "என்னோட மகளோட குடும்பமும் வந்தா தான் என்னோட பிறந்த நாள கொண்டாடணும். இல்லன்னா எனக்கு பிறந்த நாளும் வேணாம், ஒண்ணும் வேணாம். என்னோட வாழ்க்கையோட ஆசையே இது ஒண்ணு தான். 2 ஃபேமிலியும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இப்ப இந்த முத்துவேலும் சரி, சக்திவேலும் சரி கண்டிப்பா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. இப்ப குமாரு கூட திருந்திட்டாப்ல இல்லையா? ஸோ குமாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் மட்டும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எனக்கு பொறந்த நாளும் வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்னு பாட்டி எந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் மீனாவ காமிக்கிறாங்க. மீனாவும் நம்ம செந்திலும் காமிக்கிறாப்புல. செந்தில் குடிச்சுப்புட்டு வந்ததுனால டயர்டா தூங்கி ஏந்திரிக்கிறாப்புல. ஏந்திரிச்சதுக்கப்புறம் வந்து ஃபோன் கால் வருது. ஃபோன் கால்ல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனிங் டேபிள் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ டைனிங் டேபிள்லாம் எடுத்துட்டு வந்து இறக்குறாங்க. அந்த டைனிங் டேபிளோட விலை மட்டும் 42,000 மாட்டுக்கு. இதுக்கெல்லாம் பணம் ஏது அப்படின்னு சொல்லி மீனா கேட்க, மறுபடியும் கடன் வாங்குனீங்களா? அப்படின்னு கேட்க, இல்ல ஃபுல்லா காசு குடுத்து தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்க, அப்படின்னா காசு ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் ஒரு ரூ. 10,00,000 குடுத்தாப்புல இல்லையா? அந்த பணத்த வச்சு தான் இந்த செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல செந்திலு. அந்த பணத்த வச்சு லோன் அடைக்க சொல்லி நம்ம பாண்டியன் குடுத்தா, லோன் அடைக்காம அந்த காச வச்சு தாராளமா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. அதே டைம்ல வீட்ல ஒரு டீ போடல, ஒரு காஃபி போடல, எதுவுமே நடக்கவே இல்ல. ஸோ நம்ம மீனா அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க எங்க கிளம்பியிருக்காங்க அப்படிங்கிறது கடைசியில தெரியும். இந்த பக்கம் நம்ம கோமதி மளிகை ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்களாட்டுக்கு. அப்ப நம்ம குமாரவேல் பின்னாடியே வந்து அத்தை, அத்தை அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறாப்புல. அது மட்டும் இல்ல, நீங்க தானே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளியில வர்றதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தானே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றதுக்காக தான் வந்தேன். அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசி கோமதிய கரெக்ட் பண்ணலாம்னு முயற்சி பண்றாப்புல. அந்த நேரம் பார்த்து அங்க கரெக்ட்டா நம்ம சரவணன் வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அங்க குமார திட்டிப்புட்டு, அதுக்கப்புறம் அம்மாவ ஏத்திக்கிட்டு வந்துடுறாப்புல. இங்க வீட்ல டைனிங் டேபிள்ல பாண்டியன், நம்ம தங்கமயிலு எல்லாம் உட்காந்து மளிகை கடைய எப்படி டெவலப் பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, இங்க கோமதி மட்டும் எதையோ நினைச்சாப்புல அப்படியே நின்னுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கோமதியோட நினைவுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாவும் செந்திலும் தான் அங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு கவலையில இருக்காங்களாட்டுக்கு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே கரெக்ட்டா நம்ம மீனா வராங்க. மீனா வந்து என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு.